Hi friends, welcome to Hello Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம டேஸ்டியான பொட்டுக்கடலை லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நியூவா பார்க்கறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி கீழ ஒரு பெல் ஐகான் இருக்கும். பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் ரெகுலரா போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அதே மாதிரி என்னோட வீடியோக்கு லைக் கொடுங்க. அதே மாதிரி பொட்டுக்கடலையோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, போனுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்குது, ப்ரோட்டீன் வந்து நிறைய இருக்குது, மினரல்ஸ் அண்ட் ஃபேட்டி ஆசிடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணுது, லோ கொலஸ்ட்ராலு, உங்களோட இம்யூனிட்டி வந்து பூஸ்ட் பண்ணி விடுது. அதே மாதிரி இட் கண்ட்ரோல் டயபெட்டிக் அண்ட் பிளட் சுகர் லெவல். இதை எப்படி செய்யலான்றதை நம்ம பார்ப்போம். இப்போ இதுக்கு தேவை பார்த்திங்கன்னா நான் வந்து சுகர் வந்து ஒரு 75 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதை மிக்சியில் கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூட வந்து ஒரு 100 கிராம்ஸ் வந்து பொட்டுக்கடலை நான் ஆட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பவுடராக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை மிக்ஸ் பண்ண அப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு பேனில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறோம். கீ வந்து கொஞ்சம் மெல்ட் ஆன அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முந்திரி வந்து சின்னதாக உடச்சி ஒரு 8 நம்பர் வந்து இதில் போட்டு வறுத்துட்ருக்கேன். இது வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வறுக்கணும். ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி குக் பண்ணுங்கள். இது ஹீட் ஆன உடனே ஆஃப் பண்ண அப்புறம் இந்த அரைச்ச இந்த பவுடரை இதோட நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா இதில் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அந்த கீ வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுடரில் ஃபுல்லாக கோட் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். கீ தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெறுமா ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சம் ஹீட் பண்ணி நீங்கள் இதில் ஆட் பண்ணணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா கோட்டாகி இந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஏன்னா இந்த நெய்யில் வந்து இந்த மாவு வந்து கோட்டானனால இப்போ இந்த மாதிரி நீங்கள் லட்டு மாதிரி உருண்டை பிடிக்கணும். இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக பிடிங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஃபஸ்ட்டு உடையிற மாதிரி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அழுத்தி பிசைஞ்சு பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு லட்டு வரும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ரெடி பண்ணி நீங்கள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். ஆக்சுவலி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நான் எல்லா மாவையும் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் சர்வ் பண்ணலாம். மெயினாக வந்து இது குழந்தைங்களுக்கு இந்த பொட்டுக்கடலை மாவு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொட்டுக்கடலை அவங்க சாப்பிட்டாங்கன்னா கோல்டு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதை முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு பொட்டுக்கடலை நிறைய கொடுக்க பாருங்கள். அண்ட் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். ஆக்சுவலி இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.